ராஜா கூட அவர் தாங்கினாரு. அப்ப அவர் உடம்புல தெம்பு தைரியமும் இருந்துச்சு, கையில ஒரு வேலையும் இருந்துச்சு. இப்போ இப்ப எதுவுமே இல்லை. அவனை விட இவனைதான் ரொம்ப நம்பினாரு. கல்ல தூக்கி போட்டுட்டான். பெத்த அப்பன் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டான். பாவி. மா இப்படி எல்லாம் பேசாதம்மா. என்ன அது? என் தாலி இனிமே நிலைக்காதுமா. பெத்த பிள்ளைங்களை நம்பாத ஷாமலா, பெத்த பிள்ளைங்களை நம்பாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு சொல்லி சொல்லி பாவம் அவரே ஏமாந்துட்டாரு. ராஜாவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னப்ப அவர் நெஞ்சு வலி வந்து படுத்தாரு. மீனா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னப்ப நான் வந்து சாக கிடந்தேன். ஆனா இவன் எல்லாத்துக்கும் ஒரு படி மேல திருட்டு கல்யாணமே பண்ணிட்டான். அவரை உசரோட கொன்னுட்டான். எனக்கு இவன் தான் ஏம. இதுக்காக இவங்களை நாங்க பெத்தோம், இதுக்காகவா நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அம்மா சும்மா தாலியை பறிச்சுட்டான்னு அபசகனமா பேசாதம்மா. இன்னும் நீ என்ன பண்ண போறியோ அது யாருக்கு தெரியும்? நீ எல்லாத்தையும் விட 4 படி அதிகமா தானமா செய்வ. அது எனக்கு இப்பவே தெரியும். அத்த அழாதீங்க அத்த. நீங்க அழுதா எனக்கு தாங்கல அத்த. அண்ணி நீங்க பேசாம இருந்தாலே அவங்க அழுகிய நிறுத்திடுவாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இனிமே எந்த புள்ளையும் நான் நம்பலமா. நான் யாரையும் நம்பல. உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அத்த. நீங்க வேற யாரையும் நம்ப வேண்டாம். என்ன நம்புங்க. இந்த உமாவை நம்புங்க. உங்க மூத்த மருமகளை நம்புங்க. அது போதும். கடவுள் தான் என் கஷ்டத்துல கை தூக்கி விட உன்னை அனுப்பியிருக்காரு உமா. அது எனக்கு நல்லா புரியுது. மீனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் கல்யாணம் முடிச்சு எப்படி சாதுவா இருந்து காரியம் சாதிச்சு இப்படி கழுத்தறுத்தான் பாத்தியா? இதுக்கு நாங்க தூங்கும் போது எங்க தலையில கல்ல தூக்கி போட்டு சாவடிச்சிருக்கலாம். என் புள்ள நல்லவன நம்பிக்கிட்டு நாங்களும் செத்துருப்போமா? இப்ப இந்த தண்டனை தேவையா? அத்த வேண்டாம் அத்த. இப்ப அதெல்லாம் பேசாதீங்க. மாமாவை பத்தி மட்டும் நினைங்க. கடவுளை வேண்டிக்கோங்க. ஏதாவது வேண்டுதல் பண்ணுங்க. நானும் வேண்டிக்கிறேன். மாமா பொழைக்கணும் அத்த. அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். வேற எதை பத்தியும் நினைக்காதீங்க. உமா நினைக்காம இருக்க முடியலையே உமா. எனக்கு துவாரகேஷ் தான் ஒரே புள்ள. இன்னொருத்தன் துரோகின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. ஆனா இவன் அவனை விட பெரிய துரோகி. அவனாவது முதுகுல குத்துனான். இவன் கண்ணோட கண்ணு பார்த்து நேரா நின்னு நெஞ்சிலே குத்திட்டாமா. நெஞ்சிலே குத்திட்டான். டாக்டர் டாக்டர் நீங்க தான் அவர் ரிலேட்டிவா? அவருக்கு சிவியர் அட்டாக் தான் வந்திருக்கு. ஹார்ட் வீக்கா இருக்கு. அதனால அவருக்கு ஒரு ஆஞ்சியோ பண்ணிட்டா பெட்டர். ஆபரேஷன் டாக்டர்? என்ன வேணாலும் பண்ணுங்க டாக்டர். எங்க மாமாவை காப்பாத்தி கொடுங்க. நீங்க இவங்க சன் தானே? ஆமா டாக்டர். உங்க அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க. யாரு இவனா டாக்டர்? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? டாக்டர் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப அடுத்தது நாங்க என்ன பண்ணணும்? முதல்ல 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுங்க. சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்.
அதை எடுப்போம். அதுக்குள்ள மயக்கம் தெளியட்டும், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். டாக்டர், இப்ப அவர் எப்படி இருக்காரு? என்ன சொல்றாரு? மயக்கமா இருக்காருமா. கண்ணு திறந்தாதான் என்னன்னு சொல்ல முடியும். முதல்ல பணத்தை கட்டுங்க. தம்பி கொஞ்சம் வாங்க. ஒரு லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அவர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா எங்க இருக்கு தெரியலையே. இப்ப யார் அவரை கேக்குறது? ஒரு அவசரத்துக்கு அவர் பொண்டாட்டிய நம்பல, பெத்த புள்ளையதான் நம்பினாரு. ஆனா அவன் அத்த விடுங்க அத்த, ஆகிற காரியத்தை பாப்போம். ஏமா, என் தாலிய வித்தா ஒரு 3 பவுன் தேருமா? அபசகுணமா பேசாதீங்க அத்த. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் கையும் ஓடல, காலும் ஓடல. அம்மா வாமா, இவ்வளவு பெரிய பணத்துக்கு உட்காருமா. என்ன செய்வேன்? அங்க போவேன். அழாதம்மா, அப்பாக்கு சரியாயிடும். அழாத, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா, பணம்னதும் அண்ணி எப்படி பயந்து ஓடிட்டாங்க பாரு. இதுதான் அவங்களோட சுயரூபம். இது உனக்கு புரியலையேம்மா. அழாத. ஐயோ, எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. இந்தாங்க. சார், மாமாவை அட்மிட் பண்ணியிருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் தானே? ஆ. என்னாச்சு? ஃபோனை கட் பண்ணுறான், வருவான். சார், நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். ஸ்னேகா, ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும். இப்போ எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இந்த நேரத்தில் நம்ம நிலவரம் தெரியாமல் போய் ஒரு ஷாக்கிங் கொடுக்கக்கூடாதுல்ல. துவாரகேஷ் வரட்டும், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் பார்ப்போம். என்ன சார் ஆச்சு மாமாக்கு? ஏன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்? எனக்கு தெரியாதும்மா. துவாரகேஷ் ஃபோன் பண்ணா, ஹாஸ்பிட்டல் அப்பா அட்மிட் ஆயிருக்காரு, வாங்கண்ணா. உன்னை கூப்பிட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவன் வந்தாதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு முழுசா தெரியும். அண்ணே, டேய், என்னதான்டா ஆச்சு? வீட்டுக்கு திடீர்னு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தது. உள்ள பார்த்தா எங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காரியத்தை செஞ்ச புண்ணியமா யாரா? தெரியல என்ன, அதுக்கப்புறம் கேட்கணுமா? ஒரே ரகலை தான். அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். உங்க அண்ணி எல்லா பக்கமும். ஆமா அண்ணே. ராட்சசி, இது அவன் வேலையா தான் இருக்கும். சார், ஐஜி அங்கிள் வீட்ல எங்க மேரேஜ் சர்டிபிகேட் காணாம போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஏன்னா அங்க சர்டிபிகேட் எடுத்தவங்க அதை இங்க அனுப்பியிருக்கலாம் இல்லையா? வேலிட் பாயிண்ட். கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இதில் கொடுமை என்ன தெரியுமா? அண்ணி எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு ஏதோ ஏற்பாடு பண்ணி அவங்க சைட்லேருந்து ஒரு கோடீஸ்வரர் பண்ண கொண்டு வந்தாங்க. அவங்களும் பார்க்க வந்துட்டாங்க. அம்மா அப்பா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்கல்ல, சொல்ல வச்சிருப்பான் அந்த உமா. சொல்ல வச்சிருப்பான். அப்படி வாங்க. உள்ள வாண்ணே. வாண்ணே. வாங்க. ஏறக்குறைய தட்டு மாத்துறதுக்கு தேதி குறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் உள்ள போந்து என் லவ் மேட்டரை சொன்னேன். அவங்களும் கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. என் அவமானப்படுத்திட்டேன் பாவின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டாருண்ணே. இந்த கடுப்பில் இருக்கும்போது என் கல்யாண சர்டிஃபிகேட் வேற. அதான் அவரால் தாங்கிக்க முடியல. சரி, டாக்டர் இப்ப என்னதான் சொல்றாங்க? அப்பாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிவியர் அட்டாக்ன்ட்டாரு. உடனே 5 பண்ணுன்ட்டாரு. கிட்டத்தட்ட 2-3 லட்ச ரூபா ஆகுமா. அதில் 1 லேக் இமீடியட்டாக கட்டணுமா. ஐயோ, இப்பன்னு பார்த்து என் கையில ஒண்ணுமே இல்லையே. எல்லாம் அந்த பாழா போன மீடியேட்டர் எடுத்துட்டு ஓடிட்டானே. என்கிட்ட கூட ஒண்ணும் இல்லடா. அப்பா கிட்ட பணம் இருக்குண்ணே. ஆனால் இப்போ அவர் மயக்கத்தில் இருக்காரு. எங்கே வச்சிருக்காருன்னு தெரியல. அட்லீஸ்ட் யார்ட்டையாவது வாங்கி கட்டணும்னா அப்புறமா ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னு திருப்பி கொடுத்துடலாம். டேய், 3 லட்ச ரூபாய் எவன்டா இமீடியட்டா கையோட தருவான்? இல்லைண்ணே, வட்டிக்கு ஏதாவது? நான் அந்த பக்கம்லாம் போனதே இல்லடா. ஏதாவது ஷூரிட்டி எல்லாம் கேட்பா. இப்போதைக்கு
நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லடா. சார் என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வேணா ராஜு கிட்ட கேட்கட்டுமா? வேணாம் ஸ்னேகா, போதும். ஏற்கனவே 50 லட்சம் ரூபாய் வாங்கியாச்சு. அதை விட அசிங்க சிங்கமா கேவலப்பட்டு திட்டு வாங்கியாச்சு. சூடு போட்டு போட்டு வெள்ளையா இருக்கிற இந்த மாட்டை கருப்பாக்கிட்டாங்க உங்க அத்தை. இதுக்கு மேல என்னால எதையுமே தாங்க முடியாது ஸ்னேகா. அவங்க சங்காத்தமே வேண்டாம். எங்க அப்பாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஸ்னேகா, நான் வெளியே தான் சிரிச்சு சிரிச்சு காமெடியா பேசிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள என்னோட வலி யாருக்கும் தெரியாது. அழுது குமுறிக்கிட்டு இருக்கேன். விட்டுரு ஸ்னேகா. வேற எப்படி பணம் புரட்டுறது? நான் உங்ககிட்ட பணம் கேட்கலையே. டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. சிச்சுவேஷன் சொன்னேன், அவ்வளோதான். நான் என் ஆஃபீஸில் எதாவது கேட்டு பார்க்குறேன். ஆளாளுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இவனுக்கு பணம் கட்டாம குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க பேஷண்ட்டுக்கு. சரி சார், இதுக்கு மேல நம்ம இங்க பேசிட்டு நிக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்ல. என்னோட 2 வீலரை கொடும்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விட்டுருக்கேன். நீங்க என்ன பிக்கப் பண்ண இடத்துல இறக்கி விட்டுருங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வந்து அப்புறமா உங்களை பாக்குறேன். சரிடா, நீ கவலைப்படாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ பண்றேன். ரெடி பண்ணிட்டேன்னா உடனடியா உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? பார்த்து சரி, கவலைப்படாத. எல்லாம் சரியாகும். போலாம் ஸ்னேகா. வா, எதுக்கும் டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் தைரியமா இரு. வரேன். ஏய் நில்லு. என்னடி இது? நீ கையில வச்சுட்டு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இத பாரு. என்னது இது? ஏன் உனக்கு எழுத படிக்க தெரியாதா? இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீயும் துவாரகேஷன் கல்யாணம் பண்ணிட்டு சர்டிபிகேட் தானே இது? ஆமா. இப்ப எதுக்கு தேவையில்லாம காட்டு கத்தல் கத்துற? ஏய் ஸ்னேகா, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. ஏய் ஸ்னேகா நில்லுடி. நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன், நீ மரியாதை கொடுக்காம போயிட்டே இருக்க. ஏய் நில்லுடி. ஆமா, நானும் டிகேவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த மேரேஜ் சர்டிபிகேட் தான் இது. யாரோ ஒரு நலம் விரும்பி அதை இங்க அனுப்பியிருக்கா. இட்ஸ் ஓகே. என்னைக்கோ ஒரு நாள் தெரியணும், அது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, இது உண்மைதான். பதில் கிடைச்சிருச்சா? எவ்வளவு தைரியம் டி உனக்கு? அடிச்சிட்டல்ல? பரவாயில்ல, என்ன வளர்த்த பாசம். உன்னால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம என்ன அடிச்சிட்ட. பரவாயில்ல, நீ எவ்வளவு வேணாலும் என்ன அடி, நான் தாங்கிக்கிறேன். உன்னை அடிச்சு நான் என்னடி பண்றது? எதை தடுக்கணும்னு நான் போராடுறேனோ அதை சைலண்டா செஞ்சுட்டு வந்து நிக்கிறியடி. எப்ப நடந்துச்சு இந்த அக்கிரமம் அநியாயம்? ஐயோ ராஜி, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சத்தியமா என்கிட்ட டைம் இல்ல. இதே ரெஜிஸ்டர் போஸ்ட் யாரோ ராகவன் மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பாவம் மாமா அதை பார்த்த உடனே நெஞ்சு வலி வந்து சாஞ்சிட்டாரு. அவர் இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ராஜி நில்லடி. ராகவன் 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 அவனுக்கு நெஞ்சு வலி வந்ததும் இப்படி பதட்டப்படுறியே. எனக்கு நெஞ்சு வலி வந்தா நான் எங்கடி போறது? அதான் நீயே ஒரு ஹாஸ்பிடல் ரெடி பண்ணி வச்சிருக்கியே. KRS ஹாஸ்பிடல். டாக்டர் கருணாகரன் தி கார்டியாலஜிஸ்ட் உனக்காக அவங்க ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நேரா இப்பவே போய் அந்த ஹாஸ்பிடல்ல படுத்துரு. என்னடி நக்கலா? நான் உன் திருட்டு கல்யாணத்தை பத்தி பேசினா அவரை எதுக்கு தேவையில்லாம இந்த வம்புக்குள்ள இழுக்கிற? சரி, எப்ப நடந்தது இந்த கல்யாணம்? திருட்டு கல்யாணம் பண்ணி கழுத்துல தலைகிலி ஏதாவது போட்டிருக்கியா? காட்டு. ராஜி, எல்லா உறவும் இருந்தும் அனாதையா அந்த திருட்டு ரஸ்கலை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. லிசன், நீ என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் டிகேவை பத்தி பேசாத. அவர் யாருன்னு உனக்கு இது வரைக்கும் தெரியாது, அதனால நீ பேசுன. இப்ப அவர் என் புருஷன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை நீ தப்பா பேசாத. ஏய், பெரிய இவனாடி அவன். தெரு பொறுக்கி நன்றியோட இருப்பான வீட்டுக்குள்ள விட்டா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. ராஜா, அவர் உயிரை காப்பாத்தினவரு. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி கேவலமா பிஹேவ் பண்ற. என்னடி சொன்ன? ராஜி, சும்மா எல்லாத்துக்கும் கையை நீட்டாத. ஏய், உன்னை அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என் பொண்ணுடி. ஆனா நான் இப்போ டிகேவோட பொண்டாட்டி. அதுக்கப்புறம் தான் உன் பொண்ணு. ஓகே? ஏய் ஸ்னேகா, ஏண்டி பெரிய சினிமா ஹீரோ ஹீரோயின் மாதிரி
திருட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுல பதுங்கி இருந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் பொய்யா வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பொய்ய சொல்லிக்கிட்டு வெக்கமா இல்லடி உனக்கு? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி? நான் எப்போ பொய் சொன்னேன்? நான் எப்போ பொய்யா வாழ்ந்தேன்? வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு 300 தடவை டிகே எம் புருஷன் தானே சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டுமா, நான் அவர்கிட்ட போன்ல பேசினாலும் ஸ்பீக்கர்ல போட்டு தானே பேசிட்டு இருக்கேன். எங்கயாவது வெளியில போனா ரூட் மேப்பே உன் கையில ஒப்படைச்சிட்டு தானே போறேன். ஏண்டி இந்த மேரேஜ் சர்டிபிகேட்ட மறைச்சிட்டியடி நீ? அது பொய் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு கழுத்துல தாலி கூட இல்ல, அது பொய் இல்லையா? தில்லு தைரியம் மனசாட்சி உள்ள பொண்ணா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு முன்னாடி இந்த ஊருக்கு முன்னாடி கழுத்துல தாலியோட நெத்தி வகுடுல பொட்ட வச்சுக்கிட்டு இந்த மேரேஜ் சர்டிபிகேட்டோட வந்து நின்னுருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கோழைங்க மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு பொறுக்கித்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல போன் பேசினாளா, புருஷன்னு கூப்பிட்டாளா? இதெல்லாம் ஒரு பேச்சாடி? முதுகெலும் இல்லாத காரியத்தை பண்ணிட்டு பம்மாத்து வேலையா செய்யற நீ? சீ, வெக்கமா இல்ல உனக்கு? ராஜி, நான் உன்கிட்ட இருந்து எதையும் மறைச்சு வாழல. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது வேணா நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கலாம். எனக்கும் ஆசை இருக்கு, தாலி கட்டிக்கணும், நீ சொன்ன மாதிரி நெத்தி வகுட்டுல பொட்டு வச்சுக்கணும், எனக்கும் இஷ்டம்தான். ஆனா நான் அதெல்லாம் செய்யாம இருக்கேன்னா யாருக்காக, எதுக்காக? உனக்காக. நீ தாங்க மாட்ட ராஜி, நீ அழ ஆரம்பிச்சிருவ. நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னை அழ வச்சனால சந்தோஷமா இருக்க முடியாது. பிகாஸ் ஐ அம் நாட் செல்ஃபிஷ். நான் உனக்காக என்னோட ஆசைகளை தள்ளி வச்சேன். உனக்காக தான் இத்தனை கொடுமைகளையும் சகிச்சுக்கிட்டேன். உன் மனசை நோகடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை உன்கிட்ட இருந்து மறைச்சேன். நான் எடுத்த முடிவு தப்புனா எஸ், நான் கோழைதான், நான் முதுகெலும்பு இல்லாதவதான். தேர் டென்ஸ். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உனக்காகவோ இந்த ஊருக்காகவோ என்னால வாழ முடியாது. நானும் டிகேவும் எப்பவோ மனசால சேர்ந்தாச்சு. நாங்க புருஷன் பொண்டாட்டி ஆயாச்சு. மேரேஜ் சர்டிபிகேட், திஸ் இஸ் ஜஸ்ட் a piece of paper. அதுக்கு கொடுக்கிற மரியாதை கூட நீ என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், எந்த மாதிரி கேடு கெட்ட நாசக்கார கொலகார குடும்பத்துல நீ வாழ்க்கப்பட்டிருக்க தெரியுமாடி? சீ, உன் தலையில நீயே மண்ணெண்ண ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்க நான் எப்படி சம்மதிப்பேன்? என் குடும்பத்தை விமர்சனம் பண்ண உனக்கு அருகதை இல்ல. என்னது உன் குடும்பமா? அப்ப இது? இனிமே அதுதான் என் குடும்பம், இது இல்ல. ஓஹோ, அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு கோவம் பொத்துட்டு வருதா? தாய் இல்லாத உனக்கு தாலாட்டு பாடினாங்களா? உன்னை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்தாங்களா? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தது எல்லாம் நானு. அதுக்கு மரியாதை கொடுத்துதான் உன்னோட அடி திட்டு ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா இந்த ஸ்னேகாவை ஒரு நிமிஷம் நிக்க வைக்க முடியுமா உன்னால? உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? அது ஒரு கொலகார குடும்பம்டி. நம்ம எல்லாரோட சந்தோஷத்துக்கும் ஒல வச்சவங்கடி. இது பார், அங்க உன்னை வாழவே விட மாட்டாங்கடி. நீ யாருன்னு தெரிஞ்சா நாசம் பண்ணிடுவாங்கடி. நான் யாரு? ஐயோ ஐயோ, என்ன நாசம் பண்ண அவங்க யாரு? எனக்கும் அவங்களுக்கு வேற ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்தா சொல்லு. இந்த பார், அவங்க நல்லவங்க இல்ல, அவ்வளவுதான். பேச்ச மாத்தாத. நான் அந்த வீட்டுக்கு போனா என்ன வாழ விட மாட்டாங்க, நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னியே, அது எதுக்கு சொன்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அதுக்கு ஒரே அர்த்தம் தான், நீ அங்க போய் வாழக்கூடாது, அவ்வளவுதான். ராஜி, என் மாமா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப உன்கிட்ட வெட்டி பேச்சு பேசுறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. நகரு. ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா நில்லுடி. ஸ்னேகா, நான் சொல்றது கேளு. நில்லு ஸ்னேகா, நான் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஸ்னேகா நில்லு. ஓ மாமனாரை பத்தி சொன்னேன்னு வெச்சுக்கோ, நீ போக மாட்டேங்கிறது. அவன் யார் தெரியுமா? அவன் என்ன சொல்ல வந்த? அத சொல்லு. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லடி. நீ செய்யறது அக்கிரமண்டி, பெரிய நம்பிக்கை துரோகம். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் வாழ்க்கையே உனக்காக தியாகம் பண்ணதுக்கு நீ கொடுக்கிற பரிசாடி இது. நானும் ஒருத்தரை காதலிச்சேன், நான் அவரை நேசிச்சேன். நீயா அவரான்னு வரும்போது அப்ப பச்சை குழந்தையா இருந்த உன்னை என் கையில வச்சுக்கிட்டு நீதான் வேணும்னு முடிவெடுத்த. படிச்ச பொண்ணு நீ, பாசத்தை மதிக்க மாட்டேங்கிறியே. என்ன குப்பையில தூக்கி போடுற? நான் பாசமா இருந்தேன். பாசத்துக்கு விலை பாசம் தானே ஒழிய நம்பிக்கை துரோகம் இல்ல ஸ்னேகா.
ஸ்னேகா, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறே. அந்த துவாரகேஷ் வேண்டாம், அந்த ராகவன் குடும்பமே வேண்டாம். உன்னை அடிச்சு திருத்த என்னால முடியாது. உன்னை ரூம்குள்ள கட்டி போடவும் முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட திரும்பி வந்துருமா ப்ளீஸ். ராஜி, இங்க பாரு, நீ என் காதல வேணான்னு சொன்னது நீயா எடுத்த உன்னோட தனிப்பட்ட முடிவு. நான் அப்ப பச்சை குழந்தை நீயே சொல்லிட்ட. ஒருவேளை அந்த ஸ்னேகாக்கு பேசுற திறமை இருந்திருந்தா, சிந்திக்கிற திறமை இருந்திருந்தா அவளே சொல்லி இருந்திருப்பா, ராஜி உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போ, உன் காதலை தேடி நீ போ, என்னதாவது அனாதாசிரமத்துல தூக்கி போட்டுரு அப்படின்னு. ஆனா நீ செஞ்ச தியாகத்தை திரும்ப திரும்ப சொல்லி தயவு செஞ்சு என்கிட்ட பிச்சை எடுக்காத. அது நீயே உன்னை கேவலப்படுத்திக்கிறதுக்கு சமம். ஸ்னேகா,